எனக்கு அப்பவே தெரியுமே. என்னமோ ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடின்னா காதல் என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கை அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா பிச்சுக்கிச்சு இல்லையா? கொஞ்சம் கூட நாக்குல நரம்பே இல்லாம என்ன பேசுறாங்கன்னா, பொன்னியின் செல்வன் நடிச்சார் இல்லையா, அப்போ அந்த கானாவோட ஊனா ஆர்த்தி பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு வேற ஒருத்தங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறது எல்லாமே மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னா, இல்ல அவங்களுக்கே இந்த மாதிரி நடந்ததுன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பணத்திமிரு இருந்துச்சு, படிச்ச திமிரு. ஆமா, பெண்கள் வந்து படிச்சதுனால தான் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு விவாகரத்து வந்திருக்கு. அவங்க கையில வந்து பணம் இருக்கு, சொந்த கால்ல நிக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ சொத்துரிமை எல்லாமே வந்துடுச்சு. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சாதாரணமா நம்மளும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இப்போ என்ன கேட்கிறேன், இத்தனை வருஷமா பெண்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இப்போ வந்துட்டு ஆண்கள் கல்லானாலும் கண்ணி புல்லானாலும் இது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் வந்து திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக அறிக்கை விடுத்திருந்தாரு. அதே சமயம் திரைத்துறையில வந்து பல்வேறு நடிகர்கள் திரைப்பிரபலங்கள்லாம் வந்து சமீபத்தில் விவாகரத்துகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே விவாகரத்து பண்ணிடுவாங்கப்பா, திருமணம் பண்ணுறவங்கள விவாகரத்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பொது கருத்து அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? நமக்கு எல்லாமே பொது புத்தியில் ஒன்று, அப்புறமா உள்ள நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேறொன்று. இதைத்தான் நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்குறோம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த பொது புத்தி ரொம்ப பிரபலமாக எல்லார் இடத்துலையும் இருக்குது. அறிவு இருக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இதை வந்து அலசி ஆராயிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே முட்டாள்கள் நம்ம சொல்லும்போது முட்டாள்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும், அறிவாளிகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் பொது புத்தியில் எது வருதோ, பொது சிந்தனை, அப்புறம் பொதுவாக வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட சில கருத்துக்களை தான் எல்லாரும் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அதில் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கேட்டோமா, ஆஹா அப்படியா, ஓ அப்படின்னு கேட்டு போகிறதுக்கு அதுதான் ரொம்ப வசதியாக இருக்குது. அப்படின்னால இதை காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். சினிமாவில் நடிக்கிறவங்கெல்லாம் அப்போ மனுஷங்க இல்லையா? எனக்கு அதுதான் ஒரே ஒரு கேள்வியாக இருக்குது. அவங்க என்ன ரோபோவா, மிஷினா, இல்லை மெக்கானிக் ஷெட்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்களா? அப்போ அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்னும் போது அவங்களும் சாப்பிட்றாங்க, அவங்களும் தூங்குறாங்க, அவங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குது, அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது. இதை பற்றி ஏன் இந்த சாதாரண மக்கள் வந்து ஏன் நினைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய பிரபலம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க இடத்துக்கு நம்மளால் போய் நிற்க முடியல. ஆனால் அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்போது, இது தெரியாதா, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் சந்தோஷப்படுது. அதனால் இந்த மாதிரி கேட்ட உடனே எனக்கு அப்போவே தெரியுமே. என்னமோ ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடின்னா காதல் என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கை அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா பிச்சுக்கிச்சு இல்லையா அப்படின்னு சொல்வதன் வழியாக தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய வக்கரத்துக்கு தீனி போடுற வேலையை தான் இன்றைக்கி வந்து மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதையே வச்சு நம்ம பேசுகிறது அப்படின்றது அவ்வளோ சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் அடித்தா ரத்தம் வரும். இப்போ வடிவேலு சொல்கிற மாதிரி, உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி. அப்போ மற்றவங்களுக்கு வந்தால் மட்டும் அது வந்து அந்த குடும்ப அமைப்புக்கு உறவு முறைக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஆனால் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுறது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இப்போ இந்த சூழலில் அவங்களுடைய பிரிவு அப்படின்றது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா ஆர்த்தி, ஜெயம் ரவி அவங்களுடைய அந்த அன்பு அப்படின்றது ரொம்ப அந்யோன்யமாக நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பேட்டி மாதிரியான இடங்களில், அப்புறம் அவர் உடுத்தக்கூடிய ஆடைகள், இவங்க போட்டு வர ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதையெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக வந்து ரசிச்சிருக்கிறோம் ரசிகர்களாக. இப்போ இந்த சூழலில் இவங்க பிரிகிறாங்க அப்படின்னும் போது ஒரு வருத்தம் தான். ஆனால் எதனால் பிரிகிறாங்க, அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அடுத்த பக்கம்தான். ஆனால் ஒரு பிரிவு அப்படின்றது ஒரு பெரிய மனவேதனை, அதில் வந்து மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பொது வாழ்க்கையிலேருந்து, இந்த பொது புத்தியிலேருந்து பேசுகிறவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு வாயில் வந்து அவள் கிடைச்ச மாதிரி இன்னும் மெல்றதுக்கு வசதியாக இருக்குமே தவிர அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது.
இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான திரைப்பிரபலங்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து விலக போறதா அவங்க வந்து ஒரு அறிவிச்சு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை பார்த்த உடனே சமூக வலைதளங்கள்ல இவங்க இந்த நடிகர் வந்து இந்த நடிகையை வந்து 2வது திருமணம் பண்ணிக்க போறாங்க, இவங்க இவங்களோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு விமர்சன போக்கு இருக்குது இல்லைங்களா? அந்த விமர்சன போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான். ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மறைவான அசிங்கமான ஒரு பக்கம். அது வந்து போன காலத்தில் அவ்வளவா வெளியில் தெரியல. இப்போ இந்த காலத்தில் நல்லாவே தெரியுது. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ அவங்க என்ன மாதிரியான தேடல்கள் சர்ச் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அவங்க மனசுக்குள்ளே எது நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒருத்தங்க வந்து காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்களேன். ஒரு புடவையிலேருந்து அவங்க ஆண் போடக்கூடிய அந்த பேண்ட் ஷர்ட்டு, வேறு ஏதாவது கோட் அந்த மாதிரி. அடுத்தது மண்டபம், என்ன சாப்பாடு வைக்கணும், எத்தனை பேரை கூப்பிடணும், அவங்களுக்கான வரவேற்பு எப்படி, நம்ம எப்படி போய் அந்த இடத்துல நிற்கிறது. இப்போ நம்ம நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் அவங்களுடைய கல்யாணத்தையே இயக்குனர்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமாக எடுத்து அதை வந்து ஒரு டிவியில் வந்து வித்துட்டாங்க அப்படின்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு தானே பிரம்மாண்டமாக எல்லாரும் பார்க்கணும், அப்படியே ஊரே வந்து வியந்து போகணும், மூக்கு மேலே விரல் வச்ச மாதிரி எங்கள் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எத்தனை எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அத்தனை எதிர்பார்ப்புக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நடந்து, அதுலேயும் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தி வீட்டில் வேற ஒத்துக்கலை. அப்புறம் இவரே போய் பேசியிருக்கிறாரா, ஜெயம் ரவியே பேசினார். அதுக்கு அப்புறமா 2 தரப்பினரும் ஒரு ஏற்றுக்கிட்டு ஒரு அழகான ஒரு கல்யாணம் நடந்தது அப்படின்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் அந்த கல்யாணத்துக்கான மெனக்கெடுதல் ஒரு பக்கம், காதல் அப்படின்ற இடம் வந்து ஒரு பக்கம். ஒரு கவிஞர் தான் எழுதுவார், காதல் என்பது செரிக்காத விஷம், வாழவும் விடுவதில்லை, சாகவும் விடுவதில்லை. அந்த மாதிரி ஒரு காதலில் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு அவங்க முகம் வந்து ஒரு பளபளப்பாக இருக்கும், அது ஒரு பக்கம். ஆனால் நம்ம போய் அடைவோமா அடைய மாட்டோமா, கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, நம்ம இந்த உறவு தொடருமா தொடராதா, இந்த மாதிரி ஒரு இருதலை கொள்ளி மாதிரியே இருப்பாங்க. இப்போ இந்த சூழல்லேருந்து அவங்க ஒரு அழகான காதல் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு கல்யாணத்துக்கு போய் 2 பிள்ளைகள் வந்ததுக்கப்புறமா அந்த பிள்ளைகளுக்கு வந்து புத்தி தெரிஞ்சிருச்சு. அப்போ புத்தி தெரியாத பிள்ளைகள் அப்படின்னு உண்டு, இப்போ புத்தி தெரிஞ்ச பிள்ளைகள்னு உண்டு. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது, என்ன உங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சிட்டாங்களா? இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் விவாகரத்து நடந்திருக்கு அப்படின்னா பொது வெளிகளில் தெரியாது. அப்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு அதை பற்றி எந்த இதுவுமே இருக்காது. ஆனால் இவங்க பிரபலமாக இருக்கிற காரணத்தினாலேயே அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஊடகங்களே மோப்பம் பிடிச்சி பார்க்குது. இப்போ இந்த சூழலில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது பகிரங்கமாக அந்த ஊடகங்களில் தெரிய வரும் பொழுது, அப்போது பிள்ளைங்களை போகக்கூடிய பள்ளிக்கூடத்தில் எந்த மாதிரியான சவால்கள் இருக்கோ, எப்படி வந்து அவங்க அதை எதிர்கொள்ள போகிறாங்க, இது ஒரு பக்கம். இப்போ இந்த சூழலில் தான் கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பே இல்லாமல் என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த பொன்னியின் செல்வன் நடித்தார் இல்லையா, அப்போது அந்த கானாவோட ஊனா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து கட்டி விடுறாங்க. அந்த ஹீரோயினுக்கும் இவருக்கும், அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒத்துப்போதல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம், கிசு. இன்னொரு பக்கம் இவங்க வீட்டில் வேற ஒரு நடிகர் வந்துட்டாரோ, அதாவது ஆர்த்தி பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு வேற ஒருத்தங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறது எல்லாமே மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். இப்போ அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்ததுன்னா, இல்லை அவங்களுக்கே இந்த மாதிரி நடந்ததுன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பேச தோணுமா? அப்போ மட்டும் அவங்கள வந்துட்டு என்ன மாதிரி, நான் ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன போயிட்டு இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நாக்கு இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த பிரச்சனைக்குள்ளே இவங்க கும்மி அடிக்கிறாங்க. அப்போது அங்கே வந்துட்டு ஏன் வந்து விவாகரத்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இவருக்கு ஜெயம் ரவிக்கு வேற ஒரு அஃபேர் வந்துடுச்சு, இல்லை ஆர்த்தி அவங்களுக்கு வேற ஒரு இது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவதன் வழியாக இவங்க வந்துட்டு என்னமோ நல்லவங்க மாதிரியே. ஆனால் இந்த மாதிரியான செய்திகளை சொல்லும்பொழுது தான் அதை வந்து காது கொடுத்து அவ்வளோ ஆர்வமாக இந்த சமூகம் கேட்குது. அப்போ இந்த சமூகத்தை பற்றி என்ன சொல்கிறது, உண்மையிலேயே என்ன பிரச்சனை அப்படின்னு அவரும் சொல்லலை, அவங்களும் சொல்லலை. நாமளும் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தோமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் என்னெல்லாம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ அருவருப்பாக இருக்கு இல்லையா நினச்சி பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, மாமியாருடைய தலையீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில்
ஜெயம் ரவி அவர்களினுடைய சகோதரர் மோகன் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்க அப்பா இவங்க எல்லாரும் தான் வந்துட்டு ஒரு கதையை கேட்டு எப்படி வந்து இவர் நடிக்கணும், எந்த மாதிரியான கதைகளை எடுத்தால் ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்து பார்த்து அவங்க வந்து எடுத்தாங்க. அதனால அவருடைய அந்த கால படங்கள் எல்லாமே நல்லா ஹிட் அடிச்சுது. ஆனால் இவங்க வந்துட்டு அதான் ஆர்த்தியினுடைய அம்மா, உங்கள் மாமியார் வந்து சரியான ஒரு கதை தேர்வு இல்லை, வேற ஏதோ ஒரு குளறுபடி, வேற எதையோ தலையிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் எல்லாமே அடிபடுது. ஆனால் அதுக்கும் விவாகரத்துக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா வெறும்னே அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னா கூட இதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் ஒரு காதல் திருமணத்துக்குள்ள மாமியார் செய்யக்கூடிய இந்த சர்ச்சை, இந்த பிரச்சனைகள் ஒரு விவாகரத்துக்கான ஒரு குண்டா வெடிக்குமா அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவங்க ஒருவேளை தலையிடுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இவர் அதற்கான மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம், வேற ஏதாவது தெரிவிச்சிருக்கலாம், இல்லை என்ன அவருடைய சுய மரியாதையை வந்து சீன்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஏன்னா ஆர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு ஸ்டேட்டஸோடு இருக்கிறாங்க, ஜெயம் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு ஸ்டேட்டஸோடு இருக்கிறாங்க. அதனால் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்திருந்தா அது அவங்களுடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு காரணமாக தான் இருந்திருக்கமே தவிர வெளியிலேருந்து யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்றத என்னால் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. எனக்கு அந்த இடம் ஒரு இதுவாக தான் இருக்குது, வெற்றிடமாக தான் இருக்குது. ஆனால் இந்த சூழலில் தான் இவருக்கு வேறொரு தொடர்பு இருக்கதாகவும் அந்த அம்மாவுக்கு வேறொரு தொடர்பு இருக்கதாகவும் பேசுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அநியாயம். இது அவங்க குடும்பத்தில் நடந்தால் என்ன செய்வாங்க அப்படின்றத அவங்கவுங்க மனசாட்சியோடு இருந்து யோசித்து பார்த்து அதை பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ பொதுவாக விவாகரத்து அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு பெண்ணை தான் வந்துட்டு காரணம் சொல்கிறாங்க. பொதுவாக சொல்லப்போனால் என்னென்னா வந்து அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு பணத்திமிரு வந்துருச்சு, படித்த திமிரு, அதனால தான் வந்து விவாகரத்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேசுகிற பேச்சுகள் நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலே அதுதான் காரணமா, இல்லை ஏன் அப்படியாக பேசப்படுறாங்க? ஆமாம், பெண்கள் வந்து படித்ததுனால தான் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ விவாகரத்து வந்திருக்கு. அவங்க கையில் வந்து பணம் இருக்குது, சொந்த காலில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ சொத்துரிமை எல்லாமே வந்துடுச்சு, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சாதாரணமாக நம்மளும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன? அப்போது இத்தனை வருஷமாக பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்துருக்காங்க இல்லையா ஆண்கள். அப்போ அந்த ஆண்கள் இதுக்கு வந்துட்டு என்ன பிராயச்சித்தம் தேட போகிறாங்க? இப்போ இவ்வளோ வருஷம் வந்து பண்ண பாவத்துக்கு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, முன்னாடி ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பிறக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ சர்ச்சையாகி கைதில் இருக்கிறாரு மகாவிஷ்ணு அவர்கள். அந்த மாதிரி அப்போ இத்தனை வருஷமாக பெண்களை வந்துட்டு அவங்களுக்கு கல்வி கொடுக்காம, அவங்கள வேலைக்கு அனுப்பாமல், அவங்க சொந்த காலில் நிற்க விடாமல், அவங்களுக்கு சொத்து உரிமை கொடுக்காம, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சோபா கட்டில் இருக்கிற மாதிரி அவங்களையும் ஒரு பொருளாக வந்து வச்சுருந்து அந்த பொருளை எப்படி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்லேருந்து இன்றைக்கி பெண்கள் வந்து சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு இடம் வந்துடுச்சு. நான் இப்போ என்ன கேட்குறேன், இத்தனை வருஷமாக பெண்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இப்போ வந்துட்டு ஆண்கள் விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, கல்லானாலும் கன்னி புல்லானாலும் இது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அப்போ ஆண்களுக்கு இன்னும் அந்த ஆதிக்க மனநிலை இருக்கிறதுனால தான் இந்த விவாகரத்துகள் வந்து நடக்குதே தவிர, எப்போவுமே வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்தால் பெண்கள் தான் விட்டு கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா அந்த பொது புத்தி ஒழிஞ்சாதான் இதுக்கெல்லாம் தீர்வு வருமே தவிர, இன்னைக்கு வந்து பெண்கள் படிச்சுட்டாங்க, அப்போ பெண்களை படிக்காமல் வீட்டில் வச்சுக்க போறீங்களா? மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு கொண்டு போய் நிறுத்துறாங்க. பெண்கள் வந்து வேலைக்கு வர்றதுனால அவங்க கையில் பணம் பார்க்கறதுனால நபர்களை வந்து அவங்க நம்புறதில்ல, அவங்க வந்து பணத்தையே வந்து குறியாக வச்சுருக்குறாங்க. அப்போ பணம் இல்லாத பெண்களை எல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து வரதட்சணை கொடுமையினால முதிர்கண்ணி ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் நடந்தவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். 2வது மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பெண்கள் ஒரு சின்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, நான் வந்துட்டு 50,000 சம்பாதிக்கிறேங்க, எனக்கு வரக்கூடிய கணவன் வந்து ஒரு 70,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டால், பார்த்தியா இவளுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா அப்படின்னு பேசுகிறாங்க. இதே ஆண்கள் வந்துட்டு நான் வந்து இது கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், எனக்கு வரக்கூடிய பெண் வந்து +2 முடிச்சிருக்கணும் அப்படின்னா, படித்த பெண்ணாக கேட்குறான், பக்குவமாக கேட்குறான், ஏன்னா பிள்ளைங்க பிறந்தா சொல்லி கொடுப்பா இல்லையா அப்படின்னு கேட்குறான்னு சப்பக்கட்டு கட்டின ஆளுங்க இன்னைக்கு பெண்கள் கேட்கும்போது மட்டும் ஐயோ குடும்ப அமைப்பு போயிடுச்சு, பெண்களுக்கு அடங்கா பிடாரி ஆயிட்டாங்க, இனிமேல் குடும்பம் கிடையாது, இனிமேல் விவாகரத்து தான், எல்லாரும் போய் கோர்ட்டில் நிற்க போகிறாங்க அப்படின்னு பேசுறது எவ்வளோ பெரிய பிற்போக்குத்தனம் அப்படின்றத இனிமேலாவது யார் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல.
நீங்கள் இன்றைக்கி கூட நீதிமன்றங்களில் போய் பாருங்கள், விவாகரத்து வழக்கு என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த விவாகரத்து வழக்கில் மியூச்சுவல் கன்சர்ன் இருக்கிற ஒரு விவாகரத்து இருக்குது. அது ஏன் கொண்டு வந்தாங்க? அப்போ 2 தரப்பினரும், ஆணும் பெண்ணும், தனக்கு ஒத்து வரல அப்படின்னு நினச்ச உடனே இது மாதிரி எனக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுகு, அப்புறம் என் பிள்ளைங்களை பார்த்துக்கோ, ஒரு பிள்ளை உங்ககிட்ட இருக்கட்டும், ஒரு பிள்ளை என்கிட்ட இருக்கட்டும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வரல, அதனால் நீயும் ஒதுங்கிக்கோ நானும் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு 1 வருஷத்துக்கு ஒரு கிராப்பை விட்டுட்டு அதுக்கப்புறமாவும் சேரலை அப்படின்னா, உன் பொருள் உங்ககிட்ட இருக்கா, என் பொருள் என்கிட்ட இருக்கா, அதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு விவாகரத்து முறையெல்லாம் இன்னைக்கு வந்ததனுடைய காரணம் என்ன? பெண்கள் தான் விட்டு கொடுக்கலங்க. அப்படிதானே? பெண்கள் விட்டு கொடுத்துருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுன்னு. அப்போது பெண்கள் இத்தனை வருஷமாக விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆண்கள் இது வரைக்கும் விட்டு கொடுக்கல. இனிமேல் ஆண்கள் வந்து விட்டு கொடுங்க. அப்புறமா குடும்ப வாழ்க்கை வந்து நடக்குதா இல்லையா அப்படின்றத மறுபடியும் ஆய்வு பண்ணி பார்ப்போம். அப்போவும் பெண்கள் வந்து விட்டே கொடுக்காம இருக்கிறாங்கன்னா அதை பற்றி யோசிக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து படிச்சுட்டாங்க அப்படின்றதுனாலெல்லாம் அவங்க வந்து வரல. அப்போது ஒரு படிக்காத பெண்ணை எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் காலுக்கு கீழே அடிமையாக நடத்தியிருக்கீங்களோ அதனுடைய எதிர்த்தாக்கம் தான் இன்னைக்கு. நம்ம நியூட்டன் விதியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal, opposite and simultaneous reaction அப்படின்ற மாதிரி எல்லா விளைவுகளுக்கும் எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினையை இன்னைக்கு சமூகம் அனுபவிக்குது. அவ்வளோதான். இதில் வந்துட்டு இவங்க படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு பிற்போக்குத்தனமான குற்றச்சாட்டை தவிர அதில் உண்மையே கிடையாது. இப்போ டிவோர்ஸ் தான் அப்படிங்கிறது தான் தீர்வுன்னு இல்லை, இப்போ வந்து பேசி தீர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ இவங்க ஜெயம் ரவி அவங்களுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 2 பேரும் கேப் விட்டுருந்தாங்க. ஒரு 2 மாதம் வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாம் அந்த இன்ஸ்டா மாதிரியான சமூக வலைதளங்கள்ல இருந்து அவங்க எடுத்துட்டாங்க, இவர் எடுத்துட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ 2 மாதம் அவங்க வந்து ஆற போட்டிருக்காங்க. 2 மாதமும் 2 குடும்பத்துல இருந்தும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு இடம் உறுத்தலாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்றது, அப்போது 2 தீவிரவாதிகளை ஒன்றா இருக்க வச்சா எப்படி இருக்குமோ, வேறு வேறு சிந்தனை கொண்டவங்க, அந்த மாதிரி ஒரு 4 செவத்துக்குள்ளே வைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய மோசமான செயல்பாடு இல்லையா? எனக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னு நினச்சதுக்கப்புறமா ஒரு நண்பர்களாக அங்கேருந்து பிரியறது தான் சரியாக இருக்குமே தவிர அதே இடத்துல கட்டாயப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலையும் சரியே கிடையாது. ஐயா பெரியார் தான் சொல்லுவார், நீங்கள் போய் காதலை போய் புனிதம்லாம் கற்பிக்காதீங்க. அது வந்து பிடிச்சிருக்கு, அந்த நேரத்தில் இருக்கிறீங்க, இல்லை கல்யாணம் அப்படின்றது வந்து ஒரு ஒப்பந்தம் தான், வேற அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பெண்ணுக்கு பிடிச்ச ஒரு ஆணோடு அவள் போகும்பொழுது இந்த சமூகத்தில் ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்களே, அப்போது 2 தரப்பினரும், மகனுடைய பெற்றோரும் மகளுடைய பெற்றோரும் சேர்ந்து பார்த்து நீங்கள் வந்து கட்டி வைக்கிறீங்க இல்லையா, அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதை சொன்னால் கொச்சையாக இருக்கும். இப்போ நீங்களா வந்து கூப்பிட்டு வச்சா பரவாயில்ல, அவங்களா பண்ணிக்கிட்டா அது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எந்த விஷயத்துக்குள்ளேயும் புனிதத்தை கற்பிக்காதீங்க. அது அந்தந்த நேரத்துக்கான ஒரு நியாயமாக இருக்குது. ஒருத்தர் மேலே வந்துட்டு நமக்கு ஒரு வெறுப்பு வருது, இல்லை இன்னொருத்தர் மேலே நமக்கு காதல் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து இயல்பாக ஏற்றுக்க கற்றுக்கோங்க. அதையே வந்து நினச்சிக்கிட்டு அதுக்கே வந்து வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க அப்படின்னு ஐயா பெரியார் ஏதோ ஒரு காலத்தில் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கணும். அதை யோசித்து பார்க்காம இல்லை இப்படி பண்ணால் உடனடியாக குடும்ப மானம் போயிடுச்சு, குடும்ப கௌரவம் போயிடுச்சு, மேன்மை போயிடுச்சு அப்படின்னு பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இப்போது 2 பேருக்கும் ஒத்து போகலை, 2 மாதம் வரைக்கும் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. 2 மாதத்துக்குள்ளேயும் அவங்க வந்துட்டு சேர்ந்துக்கணும், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற உணர்வு ஏற்படலைன்னா அப்படிப்பட்ட நபர்களை சேர்த்து வைப்பதனால் என்ன பயன்? அப்போ 2 பேரும் வீட்டில் உட்காந்து அடிச்சுக்கணுமா? தெரியல எனக்கு. அப்போது அவங்களுக்கே இப்போது இந்த மனமுறிவு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒருவேளை அவங்க சேர்ந்துக்கணும்னு நினச்சாங்கன்னா எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம். இல்லை சட்டம் போட்டு 2 பேரையும் வந்து ஒரு தனித்தனி சிறைச்சாலையிலையா போட்டு வைக்க போகிறாங்க? அப்படியும் இல்லை. அதனால் அவங்களுக்கே ஒருவேளை தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த நேரத்துலையும் சேர்ந்து கொள்வதற்கு யாருமே தடை கிடையாது. அதனால் இதை நம்ம மறுபடியும் பேசுறது வந்து அர்த்தம் இல்லாதது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரபலமாக இருக்கிறதுனாலேயே அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய குடும்பத்தை, அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்ம மறுபடியும் பேசுறது ஒரு ரசிகர்களாக வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால்
ஒரு சாதாரண பொது மனுஷனா அவங்க ஏற்கனவே வந்து வருத்தப்படும் பொழுது மறுபடியும் நம்ம இந்த ஊடகத்தில் பேசுறது, அதை பற்றி வரும் பொழுது அவங்க அந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமாகவும் வேதனையாக தான் இருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.